தற்கொலையா? இந்த மாதிரி என்ன மாதிரி வயசானவங்களுக்கு அம்மாவா இருக்கிறவன் தற்கொலையா? உன்ன மாதிரி இளைஞருக்கெல்லாம் ஒரு கல்வி சொல்றேன் அது தற்கொலையா? எவன் நல்லவன் செஞ்சாலும் அரசியலுக்கு அது பிடிக்காது. அவன் மட்டுமே பாண்டிச்சேரியில மட்டும் இல்ல, எந்தெந்த இடத்துல அவன் நிக்கிறானோ என் புள்ளதான் வரணும். சின்ன கடையில பூ விற்கிற சுகுணா ஆனந்த் தொகுதி ஆனந்த வீட்டு பக்கத்து தெருவுல இருக்கிற பிளாட்பாரத்துல இருக்கிற சுகுணா இது அப்படியே கட் பண்ணாம போடு. நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். நம்ம நீங்க என்ன கொடுத்தாலும் மக்களே, விஜய் அண்ணாவுக்கு வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த ஆதரவு இருக்கிற வரைக்கும் விஜய் அண்ணாவை வந்து அசைச்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் பல குடைச்சல்கள் எங்கே போனாலும் அவரை வந்து எங்கே தான் போங்க அங்கே ஒரு கேமரா கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவரை நோண்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இவ்வளோ இதுலேயும் அண்ணாவை வந்து எந்த பக்கம் எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஆனாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு ரசிகர் கொடுக்குற அந்த இளநீரை யாருக்காச்சும் இந்த துணிச்சல் தில் வருமாங்க? அவரை வந்து எப்படியாச்சும் முடக்கணும்னு பார்க்குற இவங்க மத்தியில் இந்த அன்பை பாருங்க. My parents are no more now. இவ்வளோ கஷ்டத்துலையும் என்னை 5 இயர்ஸாக பார்த்துட்டு என்னோட பெரியப்பா பெரியமா அண்ணா தங்கச்சிக்கெலாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்போ ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம் an IAS ஆஃபீஸர். யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக நானும் தமிழ்நாடு சிஎம் விஜய் அண்ணாவும் சேர்ந்து இணைந்து மக்களுக்கு நல்ல ஆட்சி கண்டிப்பாக கொடுப்போம்னு உறுதி செய்கிறேன். எனக்கு யாரும் இல்லப்பா, ஒரு அனாஜா நிக்கிறேன் நானு. எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, எனக்கு கஞ்சி ஊத்த ஆள் கிடையாது. நீ இருக்கிறியா எல்லாமே ஒரு அனாஜி இருக்கும். ஜெயிக்கணும், அந்த மக்களுக்கு அவர் நல்லது செய்யணும், இதுதான் என்னோட ஆசை. உங்க வேலையை விட்டீங்க, எதுக்காக இதெல்லாம்? எல்லாம் இந்த மக்களுக்காகத்தானே. ஸோ அண்ணா கண்டிப்பாக ஜெயிச்சு வரணும். ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கோங்க. இந்த அன்பு என்னைக்குமே நிலைச்சு நிற்கணும் மக்களே. உங்க விஜய் உயிர் என்ன வரனா